அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் நாம் தான் தமிழர் என்றும் தமிழ் மொழிக்காகவே தமிழ் இனத்திற்காகவே நான் இயக்கம் ஆரம்பித்திருக்கிறேன் என்றும் தமிழீழம் ஒன்றுதான் என்னுடைய கொள்கை என்றும் தலைவர் பிரபாகரன் தான் என்னுடைய தலைவர் என்றும் பிரகடனப்படுத்தி கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமாக தமிழ் தேர்தல் வரலாற்றிலே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சீமான் எவ்வளவு பெரிய மோசமான பின்னணியை கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும். சீமானுடைய கொள்கை என்ன? தமிழ் வளர்க்க வேண்டும், தமிழ் மொழியை முன்னேற்ற வேண்டும், தமிழினத்தை வாழ வைக்க வேண்டும் என்று. ஆனால் அவருடைய மகன் எங்கே படிக்கிறார் தெரியுமா? சென்னை தரமணியில் இருக்கிற அமெரிக்கன் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் பேக்லரியேட் அப்படிங்கிற ஒரு உலகத்தரம் வாய்ந்த பள்ளியில் படிக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழிக்கு வேலையே கிடையாது. இங்கிலீஷு, பிரெஞ்சு, ஸ்பானிஷ் உலக மொழிகள் தான். தமிழ் மொழிக்கு வேலையே கிடையாது. இங்கே ப்ரீகேஜி படிக்கணும்னாலே வருஷத்துக்கு 3,70,000 ரூபாய்க்கு மேலே கட்டணும். ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஃபீஸ் மட்டுமே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டணும். மொத்தம் படிக்கிறவங்களே 500 பேருக்கு மேலே தான். அதில் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் தான் அதிகம், பிற நாட்டவர்களும் இருக்காங்க. அதில் இந்திய சிட்டிசனில் ஒரு 57 பேர் படிக்கிறாங்க. அதில் 2 பேர் யார் தெரியுமா? சீமானோட மச்சினிச்சியோட பிள்ளை. நினச்சி பாருங்கள். சீமானோட தெரிகிற இளைஞர்களை யோசிங்க. நீங்கள் அவருக்காக கொடி கட்டுறீங்க, அவருக்காக உங்களுடைய உழைப்பை செலவழிக்கிறீங்க, வெயில்லையும் மழையிலையும் கொடி பிடிச்சி போகிறீங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடுறாரு, ஒரே நேரத்தில் 234 பேருக்கும் தொகுதியில் வேட்பாளர்லாம் அறிவிக்கிறாரு. அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அவருடைய பின்னணி என்ன? திமுக பின்னணி தான். திமுகவில் இதே கதை தான். இந்தி வரக்கூடாது, தமிழ் வாழணும், தமிழ் தான் எங்களுடையது, தமிழ் வித்தான், தமிழை வித்தகர் பண்ணான், கலைஞர் ஆய் ஊய் எல்லாம். கடைசியாக அனைத்து திமுக குடும்பத்தில் அவ்வளோ பேர்ட்டு பிள்ளையும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறேன், அவ்வளோ பேர் ஹிந்தி பேசுகிறேன், அவ்வளோ பேர் இங்கிலீஷ் பேசுகிறேன். அண்ணா சொன்னார், இங்கிலீஷு என்னைக்கு 2ஆம் மொழியாக இருக்கும். ஏற்றுக்கிறேன் சார். ஹிந்தி வேண்டான்னு சொல்லி திருவள்ளூரை தாண்டி யாரும் போக முடியல சார். திருவள்ளூரை தாண்டி இந்திய தேசத்தில் பிறந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஊமையாக மாறுறோமே. பேச முடியலை, டெல்லி போக முடியலை, உத்தரப்பிரதேசம் போக முடியலை, டெல்லியிலேருந்து, பீகார்லேருந்து, அஸ்ஸாம்லேருந்து, ஒரிசாவிலேருந்து இங்கே வரக்கூடிய இளைஞர்களோட ஒரே தொப்புள் கொடி உறவாக இருக்கிற பாரத தேசத்தில் பிறந்தவனோட பேச முடியலையே. ஊமையாக பேசக்கூடிய நிலைமை. மொழி தெரியாத ஊரில் நம்ம எல்லோரும் ஊமை தானே. அப்படி மோசமான ஒரு அரசியலை எடுத்த திமுக எடுத்துச்சு. இன்றைக்கு மக்கள் மத்தியில் அதனுடைய பொய் பிரச்சாரம் எடுபடலை, தோக்க போகுது. சீமானு அதை எடுக்கிறார். அதனால தான் சீமான் புறக்கணிக்கப்பட்டார். 16 ஆண்டு காலம்